வருஷம் குடில் பண்ண போகிறேன்னு சொல்லி தெருவெல்லாம் போயிட்டு இலை கல் கருங்கல்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ரொம்ப அழகாக பண்ணேன் இந்த வாட்டியும். அதே மாதிரி இட்டாலியன் ஸ்டைலில் புதுசாக ஒன்று இறக்க போகிறோன்னு சந்தோஷமாக காலையில் 8 மணிக்கு உட்காந்து நான் இதோடையே போராடி 4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன். எல்லாம் நல்லா தான் பண்ணேன். ஏன் பெயிண்டெல்லாம் கூட அடித்தேன். முட்டை பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொப்பரை குட்டி கொடன்னு அழகழகாக செஞ்சு வீட்டில் அங்கங்கே வச்சாதான் வீடு மாதிரி இருக்கும்னா பண்ணேன். கடைசியாக பார்க்குறேன் அது இட்டாலியன் ஸ்டைல் மாதிரி இல்லை, ஏதோ காட்டு குரங்கு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் களைச்சி போட்டு உட்காந்து ஓன்னு அழுக. அப்புறம் சரி புதுசாக இன்னொன்று பண்ணுவோன்னு சொல்லி தெர்மோகோல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த வாட்டி பனி பிரதேசம் மாதிரி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடு மாதிரி இருக்கிறது ஆல்ரெடி எங்கள் மாமா பண்ணி கொடுத்தாங்க, அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. ஆனாலும் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணது தூர போட எனக்கு மனசே இல்லை, அதனால் அது மாட்டு கொட்டாயாக மாற்றிட்டேன். எல்லாம் வச்சு சரி யாரிலேருந்து ஆரம்பிக்கன்னா மாதாலேருந்து ஆரம்பிப்போம். லைனாக எல்லாரையும் வச்சுட்டு அந்த மாட்டு கொட்டாயில் ஆடு காப்பாளன் அவங்களே ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு அதுக்கு சாப்பிட புல் நடப்பாதை மலை வேலின்னு எல்லாம் போட்டுட்டு இப்போ தான் முக்கியமான டாஸ்க்கே அந்த லைட்டு போடுறது. ஏன்னா எந்த சிறுபமும் உடையாமல் அதை பார்த்து சுற்றணும். எல்லாம் குடிலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று தான் தொடச்ச வீடு குப்பை கடங்கா மாறிட்டு